ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் செட்ஸ். போன கிளாஸ் நம்ம செட்டுன்னா என்னென்னு பார்த்தோம். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் செட்ஸ். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் செட்டுக்கு முன்னாடி செட்டுனா நம்ம என்னென்னு பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கோங்க. வெல் டிஃபைன் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ இப்போ அதில் சப்செட்னா என்னென்னா, சப்செட்டுன்றது ஒரு செட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுமே அதை சப்செட்டாக நம்ம சொல்லலாம். ஓகேவா? இப்போ ஒரு செட்டுக்குள்ளே நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது சார். நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஒரு செட்டு நம்ம எதாவது எடுத்துக்கலாம்னா ஒரு ஃப்ளவர்ஸ் அப்படின்னு மொத்தமாக எடுத்துப்போம். ஸோ ஃப்ளவர்ஸுன்ற ஒரு செட்டில் என்னென்ன ஃப்ளவர்லாம் இருக்கலாம்? ஓகேவா? ஒரு ரோஸு, அப்புறம் ஒரு சன்ஃப்ளவர் அண்டு ஜாஸ்மின், இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. அப்போ இது எல்லாமே ஒவ்வொரு சப்செட். ஓகேவா? ஃப்ளவர்ஸ்னு ஒரு செட்டு எடுத்துக்கிட்டால் அந்த ஃப்ளவர்ஸுன்ற செட்டில் ஒவ்வொரு ஃப்ளவருமே ஒவ்வொரு சப்செட். ஓகேவா? அதே போல் அதை ரெண்டாகவும் பிரிக்கலாம், மூணாகவும் பிரிக்கலாம். எதுவுமே இல்லைனாலும் ஒரு சப்செட் தான் அது. சரியா? ஸோ ஒரு செட்டுக்குள்ளே எதுவுமே இல்லாமலேயும் ஒரு சப்செட் இருக்கும். அட் தி சேம் டைம் ஒவ்வொரு எலமெண்ட்டும் தனித்தனியாக ஒரு சப்செட்டு. அண்ட் ரெண்டாகவும் அதை ஜாயின் பண்ணி சப்செட்டாக எழுதலாம், மூணாகவும் ஜாயின் பண்ணலாம், மொத்தமாக எழுதியும் அதை சப்செட்டாக எழுதலாம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போது ஒரு செட்டு, இப்போ ஏ ஈக்குவல் டு என்ன ஃப்ளவர்? ரோஸ், ஜாஸ்மின். சரியா? ஜாஸ்மின் அண்டு சன்ஃப்ளவர். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு 3 ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ஒரு செட் எடுத்துக்கிட்டேன். 3 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எத்தனை வேணால் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இது ஒரு செட்டு. இப்போ இதில் இருக்க சப்செட்லாம் எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எம்டி செட் எழுதிடணும். சரி, அந்த இது எம்டி செட். ஸோ இப்படி உங்களுக்கு எழுத முடியலனா இப்படி எழுதிக்கோங்க. இதுவும் எம்டி செட் மீனிங் தான். சரியா? ஸோ காலியாக இருக்க செட் ப்ராக்கெட் ஒன்று. அடுத்தது இங்கே என்ன இருக்குது? ரோஸ். அப்போது ரோஸுன்றதை நீங்கள் எழுதணும். ஸோ ரோஸ், இது ஒன்று. சரியா? அடுத்தது ஜாஸ்மின், அடுத்தது சன்ஃப்ளவர். ஓகேவா? முடிஞ்சுதா? இப்போது ரெண்டாக சேர்த்து எழுதிக்கோங்க. என்ன வரும்? ரோஸ் கமா ஜாஸ்மின். அதே போல் ரோஸ் கமா சன்ஃப்ளவர். ஓகே, அடுத்தது சன்ஃப்ளவர் கமா, இல்லை ஜாஸ்மின் கம்மா கூட எழுதலாம். நான் ஆர்டர் மாற்றி எழுதுகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சன்ஃப்ளவர் கம்மா ஜாஸ்மின். அப்புறம் 3த்தையும் சேர்த்து எழுதிக்கணும். ரோஸ், ஜாஸ்மின், அப்புறம் சன்ஃப்ளவர். ஓகே, ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே இதோட சப்செட் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டு கொடுத்துட்டு இது சப்செட் எழுதுன்னு கேட்டால் நீங்கள் ஃபஸ்ட்டு எம்டி செட்டு எழுதணும். இது ஒரு எம்டி செட்டு. அப்புறம் தனித்தனியாக ஒவ்வொன்றும் சப்செட்டு. அதுக்கப்புறம் ரெண்டாக எழுதுனா அது ஒரு சப்செட்டு. அப்புறம் மொத்தமாக சேர்த்து எழுதுனா அது ஒரு சப்செட்டு. ஓகேவா? ஸோ ஒரு சப்செட் எழுதுங்க, ஒரு செட்டு கொடுத்து சப்செட் எழுதுங்கன்னு சொன்னால் இப்படி தான் எழுதணும். ஓகேவா? ஸோ சப்செட்னா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் செட்டில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எம்டி செட் இல்லை நல் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எம்டி செட் இல்லை நல் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எம்டி செட் ஆர் நல் செட் அப்படின்னா என்ன? இப்போது ஒரு செட்டில் எந்த எலமெண்ட்டுமே இல்லைன்னா அதுதான் எம்டி செட். ஓகே, அந்த பேர்லேயே உங்களுக்கு விளக்கம் இருக்குது. எம்டி செட் நல் செட் அப்படின்னா என்ன மீனிங்னா, ஒரு செட்டில் எந்த எலமெண்ட்டுமே இருக்காது. A set consisting of no element is called the empty or null set or void set அப்படின்னு சொல்லலாம் அது. ஓகேவா? ஸோ ஒரு செட்டில் எந்த எலமெண்ட்டுமே இல்லைனா அது என்னென்னு சொல்லலாம்? எம்டி செட்னு சொல்லலாம். அண்ட் நல் செட்னு சொல்லலாம், இல்லைனா வாய்ட் செட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ அது சிம்பிளுக்கு எப்படி போட்டிருக்காங்க பாரு. ஸோ இந்த மாதிரியும் போடலாம் சிம்பிள், அண்ட் இல்லை எம்டி ப்ராக்கெட்டும் போடலாம். ஓகேவா? இந்த செட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி சிம்பிளும் போடலாம். ஓகேவா? ஸோ எம்டி செட் ஓவர். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. இங்கே a equal to x is an odd integer and divisible by 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? சரியா? எக்ஸுன்றது ஒரு செட்டுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? அந்த செட்டில் அந்த எக்ஸுன்றது என்னவா? ஆட் இன்டிஜராக இருக்குது. அட் தி சேம் டிவிசிபிள் பை 2ன்னு சொல்லிட்டாங்க. டிவிசிபிள் பை 2ஆல் இருக்கக்கூடிய ஆட் நம்பர் எதுவுமே இல்லை, எம்டி செட் தான் கண்டிப்பாக அது. ஏன்னா ஆட் நம்பர் அண்ட் டிவிசிபிள் பை 2னா என்ன? எல்லா ஆட் நம்பருமே 2ஆல் டிவைட் ஆகிற நம்பர் ஏதாவது இருக்குது ஆட் நம்பரில்? அப்படி எதுவுமே இல்லை. அப்போது என்ன ஆகிடுது? இந்த செட் வந்து காலி, அதில் எதுவுமே எலமெண்ட் வராது. இப்போ ஏதாவது ஈவன் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா, இங்கே ஆட் இன்டிஜர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஈவன் இன்டிஜர் டிவிசிபிள் பை 2னா கண்டிப்பாக நம்மளால் 2, 4, 6, 8னு எழுத முடியும். சரியா? பட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆட் இன்டிஜர் அண்ட் டிவிசிபிள் பை 2ன்னு கொடுத்துருக்காங்க.
ஆட் இன்டிஜர் எதுவுமே நம்மளுக்கு 2 ஆல் டிவைட் ஆகாது. ஆனால் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக என்னது டிவைட் ஆகாது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ அதில் எதுவுமே வராது. அப்போ அது என்னது எம்டியாக தான் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் பிட்வீன் 1 and 2. 1க்கும் 2க்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய இன்டிஜர்ஸை எழுத சொல்கிறாங்க. 1ன்றது ஒரு இன்டிஜர், அதுக்கு அடுத்த இன்டிஜர் என்ன 2 தான். அதுக்கு பிட்வீன் இன்டிஜரே கிடையாது. எல்லாம் என்ன வேல்யூ 1.12 1.2 1.3 அந்த மாதிரி டெசிமல் வேல்யூஸ் தான் இருக்குது. சரியா? ஸோ 1க்கு அடுத்த இன்டிஜர் 2 தான். அதுக்கு பிட்வீனில் எந்த இன்டிஜருமே இல்லை. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நல் செட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் சிங்கிள்டன் செட். ஓகே, சிங்கிள்டன் செட்னா என்ன? ஓகேவா? சிங்கிள்டன் செட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த செட்டில் ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கும். சிங்கிள்டன் செட்னா என்ன? அந்த செட்டில் ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கும். எ செட் விச் as only one element is called the singleton set. ஓகேவா? ஒரு செட்டில் ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கும். அந்த செட்டு தான் என்னது சிங்கிள்டன் செட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். x is to 3 less than x less than 5 x belongs to n அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? எக்ஸ்ன்றது நேச்சுரல் நம்பர், அதான் இந்த என்னு சொல்லிட்டாங்க. அந்த நேச்சுரல் நம்பருக்கு எதுக்கு பிட்வீனில் இருக்கணும்? 3க்கும் 5க்கும் பிட்வீனில் இருக்கணும். சரியா? 3க்கும் 5க்கும் பிட்வீனில் இருக்கிறது என்னது? 4 மட்டும்தான். ஓகேவா? ஸோ எக்ஸ்ன்றது 4, அவ்வளோதான். ஸோ ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கா. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் சிங்கிள்டனுக்கு. இப்போ அனதர் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். த செட் ஆஃப் ஆல் ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ். ஆல் ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ்னு விட்டுறாங்க. ப்ரைம் நம்பர்னாலே நம்மளுக்கு தெரியும் டிவிசிபிள் பை இட் செல்ஃப், அதாவது 1 and டிவிசிபிள் பை 1ஆல் டிவைட் ஆகும். அட் தி சேம் டைம் அதே நம்பரால் தான் டிவைட் ஆகும். சரியா? ஸோ டிவிசிபிள் பை 1 and இட் செல்ஃப். ஓகேவா? அதாவது 1ஆல் டிவைட் ஆகும். அட் தி சேம் டைம் சேம் நம்பராலேயே டிவைட் ஆகிக்கும். ஸோ அதான் டிவிசிபிள் பை 1 and இட் செல்ஃப்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரைம் நம்பருக்கு. ஓகேவா? ஸோ அதே நம்பரால் டிவைட் ஆகிற நம்பர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈவன் ப்ரைம் நம்பர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஈவன் ப்ரைம் நம்பர்னால் என்ன? அது ஈவன் நம்பராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈவன் ப்ரைம் நம்பர்னால ஒரே ஒரு நம்பர் தான், அது 2 மட்டும்தான். ஓகேவா? ஈவன் ப்ரைம் நம்பர்னா என்ன? 2 மட்டும்தான். ஸோ த செட் ஆஃப் ஆல் ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டா 2 மட்டும்தான் வரும். ஸோ இப்போ ஒரே ஒரு எலமெண்ட் இருந்தால் என்னென்னு சொன்னோம்? சிங்கிள்டன் செட். ஸோ 2 ஈவன் ப்ரைம் நம்பர் இருந்து என்ன வரும்? 2 மட்டும்தான் வரும். அப்போ திஸ் இஸ் ஆல்சோ சிங்கிள்டன் செட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபைனைட் செட். ஓகேவா? ஸோ ஃபைனைட் செட்னா என்னென்னா ஒரு செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸு எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுது. அது ஃபைனைட் செட். அவ்வளோதான், சிம்பிளாக. ஓகேவா? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்மளால் கரெக்டாக சொல்ல முடிஞ்சதுன்னா அது ஃபைனைட் செட். ஓகே, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இன்ஃபைனைட் செட். சரியா? இன்ஃபைனைட் செட்டுனா என்னென்னா எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது ஒரு செட்டில் அப்படின்னு நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. அது இன்ஃபைனைட் செட். ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபைனைட்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் நம்மளால் எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியும். இன்ஃபைனைட்னா எவ்வளோ இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ ஃபைனைட்டுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த செட் ஆஃப் ஆல் ஃபேமிலி நம்பர்ஸ். ஒரு ஃபேமிலியில் எத்தனை பேர் இருப்பாங்க நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியும். சரியா? அதே போல் த செட் ஆஃப் இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ் யூ ப்ளே. நம்ம இப்போ நான் இத்தனை கேம் விளையாடுவேன், இத்தனை கேம் அவுட்டோரில் விளையாடு, இத்தனை கேம் இன்டோரில் விளையாடுவேன் நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியும். சரியா? ஸோ அந்த மாதிரி நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியுதுன்னா, கரெக்டாக டிஃபைன் பண்ண முடியுதுன்னா அது ஃபைனைட் செட். இன்ஃபைனைட்னா பாருங்கள். எக்ஸாம்பிள் இன்ஃபைனைட் செட்டுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாட் ஃபைனைட், அதாவது நாட் ஃபைனைட்னா என்ன? கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியாது, கரெக்டாக டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ 5 10 15, அதாவது 5ஆல் டிவைட் ஆகிட்டே போகுது. இப்போ 5ஆல் டிவைட் ஆகிட்டே எத்தனை நம்பர் வரைக்கும் போகும்னு நம்மளுக்கு தெரியாது. சரியா? ஸோ 25, அப்புறம் 25 30 35 40 அந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே டாட்னு வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் எத்தனை நம்பர் வரைக்கும் போடணும்னு நம்மளுக்கு எதுவும் கொடுக்கல. சரியா? ஸோ அந்த மாதிரி செட்லாம் நம்மளுக்கு என்னது? இன்ஃபைனைட் செட்ஸ். அடுத்தது என்ன கொடுத்துருங்க? த செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் எ பிளேன். ஒரு லைன் எடுத்துக்கிட்டால் அந்த லைனில் எத்தனை நம்மளால் பாயிண்ட்டும் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு லைன் போட்டுன்னா இந்த லைனில் ஒரு பாயிண்ட் தான் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எத்தனை பாயிண்ட்னு அத்தனை பாயிண்ட் வைக்கலாம். நம்மளுக்கு சப்போஸ் 3 பாயிண்ட் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதை ஃபைனைட்னு சொல்லிடலாம். ஓகேவா? த செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் எ லைன் சொல்லிட்டாங்க. ஒரு லைனில் இருக்கக்கூடிய ஆல் பாயிண்ட்ஸ்ட்டாங்க. அப்போ எத்தனை பாயிண்ட்ஸ் வேணால் அதில் வச்சுக்கலாம். சரியா? அந்த லைன் ஒரு லைன் எத்தனை பாயிண்ட் வேணால் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அது இன்ஃபைனைட் செட். ஓகே, நெக்ஸ்ட்டு கார்டினல் நம்பர் ஆஃப் எ செட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்டினல் நம்பர் ஆஃப் எ செட் அப்படின்னா என்னென்னா ஒரு செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத டோட்டலாக சொல்கிறது தான் கார்டினல் நம்பர் ஆஃப் செட். ஓகேவா? இப்போ நான் ஒரு செட்டு எடுத்துக்கிறேன். அந்த செட்டில் வந்து ஒரு 3 எலமெண்ட் தான் இருக்குன்னா அப்போது அது எப்படி எழுதலாம்னா என் ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். என் ஆஃப் ஏன்னு எடுத்து அதில் எத்தனை எலமெண்ட் இருக்குது அப்படின்னு எழுதணும். இப்போ கார்டினல் நம்பர் ஆஃப் செட் ஏன்றது ஒரு செட்டுனா டினோட்டட் பை நம்பர் ஆஃப் ஏ. தட் மீன் என் ஆஃப் ஏ அப்படின்னு எதை டிஃபைன் பண்ணுறாங்கன்னா கார்டினல் நம்பரை தான் இப்படி என் ஆஃப் ஏன்றாங்க. நம்பர் ஆஃப் செட்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை தான் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளே இங்கே பார்த்துருவோம், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏ ஈக்குவல் டு 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது ஒரு செட்டு. இது ஒரு செட்டு. சரியா? ஸோ ஏன்ற செட்டில் 1 2 3 4 5 7 9 11. ஸோ செட்டில் இத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் என் ஆஃப் ஏ
ஒன்றும் பிரச்சனை இல்லை. n ஆஃப் ஏன்னு போட்டால் இதில் எத்தனை எலமெண்ட் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8, டோட்டலாக 8 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போது ஏ ஈக்குவல் டு அந்த எலமெண்ட் அப்படி எழுதுங்க, சின்ஸ் கண்டைன்ஸ் n ஆஃப் ஏ ஈக்குவல் டு 8, அவ்வளோதான். இதெல்லாம் கூட எழுத வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் n ஆஃப் ஏ ஈக்குவல் டு 8 இது எழுதினாலே போதும். சரியா? ஸோ ஏல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு n ஆஃப் ஏன்னு போட்டு அத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கிறத எழுதணும், அவ்வளோதான். அந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்கோ அதை எழுதுனா அதுதான் கார்டினல் நம்பர் ஆஃப் செட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஈக்குவலண்ட் செட். ஈக்குவலண்ட் செட் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஒரு செட்டில் வந்து எத்தனை எலமெண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது இப்போ 2 செட்டு எடுத்துப்போம், ஓகேவா? ஏன்னு ஒரு செட்டு, பின்னு ஒரு செட்டு. சரியா? 2 செட்டு எடுத்துக்கிறோம். ஏன்ற செட்டில் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது, பின்ற செட்டில் வேறு 2 எலமெண்ட் இருக்குது. ஆனாலும் அங்கே 2 எலமெண்ட் தான் இருக்குது. சரியா? இப்போ நான் ஏன்ற செட்டில் ஆப்பிள் அண்டு பைனாப்பிள் எடுத்துக்கிறேன், பின்ற செட்டில் பனானா அண்டு மேங்கோ எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஆக மொத்தத்தில் இங்கேயும் 2 தான் எடுத்திருக்கேன், இந்த இடத்துலையும் 2 தான் எடுத்திருக்கேன். அப்போ என்ன ஆகுது, ரெண்டுத்துலையுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ அதுதான் ஈக்குவலண்ட் செட். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, ஏ ஈக்குவல் டு பால் பேட், ஓகேவா? பி ஈக்குவல் டு ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி. ஸோ இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. ஆனால் ரெண்டுத்துலையுமே எத்தனை எலமெண்ட் இருக்குது, n ஆஃப் ஏலையும் 2 தான் இருக்குது, n ஆஃப் பிலையும் 2 தான் இருக்குது. சரியா? n ஆஃப் ஏன்றது என்ன, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ, n ஆஃப் பின்றது என்ன, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் பி. அதாவது கார்டினல் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ, கார்டினல் எலமெண்ட்ஸ் ஆஃப் பி. ஓகேவா? ரெண்டுத்துலையுமே நமக்கு என்ன இருக்குது, 2 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. இதுலேயும் 2 தான் இருக்குது, இதுலேயும் 2 தான் இருக்குது. அப்போது இது ஈக்குவலண்ட் செட். ஓகேவா? ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கான் பாருங்கள். ஆர் பி ஈக்குவல் டு x is to minus 3 less than equal to x less than equal to 0, x belongs to z, and q ஓட வேல்யூ எப்படி கொடுத்துருக்காங்க, the set of all prime factors of 210 ஈக்குவலண்ட் செட்ஸ். இது ரெண்டுமே ஈக்குவலண்ட் செட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஆர் p ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, x is to minus 3 less than equal to x less than equal to 0. அப்போ -3க்கும் 0க்கும் பிட்வீன் இருக்க வேல்யூஸ் எழுதணும். அட் தி சேம் டைம் இங்கே லெஸ் தென் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் ஈக்குவல்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் நான் இதுக்கு முன்னாடியே, இதில் இந்த எலமெண்ட்டு சேர்த்து எழுதணும். அப்போ என்னென்ன எலமெண்ட்லாம் வரும், -3 -2 -1 0. இப்போது பியில் வந்து இந்த 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கியூக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், தி செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 210 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 210க்கான ஆல் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கேட்டிருக்காங்க. தி செட் ஆஃப் the prime factors of 210 are 3, 2, 3, 5 and 7. இப்போ 210 நீங்கள் எல்சிஎம் போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் என்னென்னலாம் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வருதுன்னு. ஓகேவா? எல்சிஎம் போட்டால் தெரியும். ஸோ அந்த மாதிரி எல்சிஎம் போடும்போது வந்த இது மட்டும்தான் ப்ரைம் நம்பர்ஸாக வந்திருக்கு. அப்போ Q ஈக்குவல் டு 2, 3, 5, 7. ஓகேவா? ஸோ இதுலேயும் 4 எலமெண்ட்ஸ் இருக்குது, இதுலேயும் 4 எலமெண்ட்ஸ் வந்திருக்கு. அப்போது n of p ஈக்குவல் டு 4, அதே போல் n of q ஈக்குவல் டு ஆல்சோ 4. அப்போ தேர்ஃபோர் p and q ஆர் ஈக்குவலண்ட் செட். ஸோ ஈக்குவலண்ட் செட்னா என்ன, ரெண்டுத்துலையுமே சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கணும். சேம் எலமெண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை, சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். அதில் 4 இருந்தால் இதுலேயும் 4 தான் இருக்கணும். அதுதான் என்னது, ஈக்குவலண்ட் செட். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் என்னது, ஈக்குவல் செட்ஸ். ஓகேவா? அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன, ஈக்குவல் செட். ஸோ ஈக்குவல் செட்னா என்ன, அங்கே என்னென்ன எலமெண்ட் இருக்கோ அதே எலமெண்ட் தான் இங்கேயும் இருக்கணும். சரியா? ஈக்குவலன்ட் செட்னா அங்கே எத்தனை இருக்கோ அத்தனை எலமெண்ட்ஸ் இங்கேயும் இருக்கணும். ஆனால் ஈக்குவல் செட்னா என்ன, அங்கே என்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அது அப்படியே இங்கே இருக்கணும். ஸோ ஏன்ற 2 இப்போ 2 இங்கே அதே தான், 2 செட்டு கன்சிடர் பண்ண, ஏன்ற ஒரு செட்டு பின்ற ஒரு செட் கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ அண்ட் எலமெண்ட் ஆஃப் பி. எத்தனை எலமெண்ட் ஏல இருக்க எல்லா எலமெண்ட்டுமே பியில் இருக்கணும், அப்படி இல்லைனா பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே ஏல இருக்கணும். சரியா? ஸோ அப்படி இருந்ததுன்னா அது என்னது, ஈக்குவல் செட்ஸ். இப்போ பாருங்கள், ஏன்ற செட்டில் 1 2 3 4ன்னு எடுத்துக்கிறான், பின்ற செட்டில் 4 2 3 1 இருக்குது. ஆர்டர் இங்கே இருக்கிற வேல்யூஸ் தான் இங்கேயும் இருக்குது, பட் ஆர்டர் தான் மாறி இருக்குது, தவிர்த்து மற்றபடி எல்லாமே சேம் தான். இங்கேயும் 1 2 3 4 இருக்குது, இங்கேயும் 1 2 3 4 இருக்குது, பட் ஆர்டர் தான் சேஞ்ச் இருக்குது. மற்றபடி இங்கே இருக்கிற அதே எலமெண்ட் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ அப்போ இது என்னது, ஈக்குவல் செட்ஸ். ஓகேவா? ஸோ ஈக்குவலன்ட் செட்னா என்ன, அங்கே எத்தனை எலமெண்ட் இருக்கோ அத்தனை எலமெண்ட் இங்கேயும் இருக்கணும். ஈக்குவல் செட்னா அங்கே என்ன எலமெண்ட் இருக்கோ அதே எலமெண்ட் தான் இங்கேயும் இருக்கணும். ரெண்டுத்துக்கும் இதுதான் வித்தியாசம். சரியா? ஈக்குவலண்ட் செட்டுக்கும் ஈக்குவல் செட்டுக்கும் இதான் வித்தியாசம். கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். a equal to x is to x belongs to n, 4 less than equal to x less than equal to 8, and b equal to 4 5 6 7 8 ஈக்குவல் செட்ஸான்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ ஏன்ற செட்டில் என்ன இருக்குது பார்த்துருவோம். x belongs to n, xன்றது நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க. அது எது பிட்வீனில் இருக்கான், 4க்கும் 8க்கும் பிட்வீனில் இருக்குது. அட் சேம் டைம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், லெஸ் தென் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் ஈக்குவல் நம்ம என்ன சொல்லணும், அந்த எலமெண்ட்டு சேர்த்து எடுத்துக்கணும். சரியா? அப்போது 4 5 6 7 8. ஸோ ஏல போட்டு 4 5 6 7 8ன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பி ஈக்குவல்ட்டுனா 4 5 6 7 8 அங்கே கொடுத்துருக்குது அப்படி எழுதியாச்சு. இப்போ பாருங்கள்,
ஏலையும் இருக்கிற எலமெண்ட் தான் பிலையும் இருக்குது. அப்போ ரெண்டுமே என்னது ஈக்குவல் செட்ஸ். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அங்கே என்ன எலமெண்ட் இருக்கோ அது அப்படியே இருந்ததுன்னா அடுத்து இன்னொரு செட்லேயும் இருந்தால் அது ஈக்குவல் செட்டு. பட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸு ஈக்குவலாக இருந்ததுன்னா அது ஈக்குவலன்ட் செட்டு. ஓகேவா? ஸோ ஒரு செட்டில் 4 எலமெண்ட் இருந்து அது இன்னொரு செட்லேயும் 4 எலமெண்ட் தான் இருக்குது. பட் அது வேறையாக இருந்தாலும் அது என்னது ஈக்குவலன்ட் செட். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்தால் அது ஈக்குவலன்ட் செட்டு. சரியா? சேம் எலமெண்ட்டே இருந்தால் அது ஈக்குவல் செட்டு. அவ்வளோதான். சரியா? நெக்ஸ்ட் யூனிவர்சல் செட். நெக்ஸ்ட்டு யூனிவர்சல் செட். யூனிவர்சல் செட்ன்றது என்னென்னா, எ யூனிவர்சல் செட் இஸ் எ செட் which contains all the elements of all the sets under consideration and is usually denoted by U. ஓகே, அதாவது எல்லா விதமான செட்டும் இதில் அடங்கும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சொன்னேன்னா, இப்போ நம்ம நிறைய செட்டுக்கு எடுத்து எழுதுவோம். அந்த செட்டு எல்லாமே இந்த யூனிவர்சல் செட்லேருந்து தான் எடுப்போம். அந்த மாதிரி ஒரு செட்டு நம்மளே க்ரியேட் பண்ணிக்கணும். இல்லை அவங்களே கொஷினில் கொடுத்துருவாங்க. பட் நம்ம எந்தெந்த விதமான செட்லாம் எடுக்க வருமோ அது எல்லாமே கிடைக்கக்கூடியது இது யூனிவர்சல் செட். அவ்வளோதான். சரியா? நெக்ஸ்ட்டு சப்செட். நெக்ஸ்ட் என்ன? சப்செட். சப்செட்னா ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் என்னென்னு. சரியா? ஸோ ஒரு செட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுமே அதுக்கு சப்செட்டாக இருக்கும். அண்ட் 2 எடுப்போம், 3 எடுப்போம். அது எல்லாமே அதுக்கு எப்படி இருக்கும்? சப்செட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? அட் சேம் டைம் இப்போ பாருங்கள், இப்போ let A and B are 2 sets. If every element of A is also an element of B, then A is called a subset of B. ஓகேவா? அதாவது ஏபின்னு 2 செட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஏல இருக்கிறது எல்லாமே பியில் இருக்குதுன்னா, இப்போ ஏல இருக்க எல்லா எலமெண்ட்டுமே பிலையும் இருக்குதுன்னா, அப்போ ஏ கண்டிப்பாக பிக்கு வந்து சப்செட் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ அதை எப்படி மென்ஷன் பண்ணால் ஏ சப்செட் பி, இந்த மாதிரி ஏ கண்டெய்ன்ட் இன் பி. ஓகேவா? ஸோ இதை ஏ சப்செட் இந்த மாதிரி ஒரு சி மாதிரி போட்டு கீழே ஒரு லைன் போடணும். இதுதான் ஏ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லலாம். சரியா? அதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. சேம் அதே தான். இப்போ பாருங்கள், ஏல 1ன்ற எலமெண்ட் இருக்குது. இது பியில் இருக்க எலமெண்ட் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? ஏன்ற ஏல வந்து 1 இருக்குது. சரியா? பியில் 1 2 3ன்னு இருக்குது. இப்போ இது ஏ, இது பி. ஸோ இது வந்து இதில் இருக்குன்னா கண்டிப்பாக என்ன இது சப்செட். சரியா? இங்கே கொடுத்துருக்க எலமெண்ட் இதில் இருக்கா, அப்போ இது கண்டிப்பாக சப்செட். அதே போல் 2 4ன்னு இருக்குது. இங்கே பாருங்கள் 2 இருக்குது பட் 4 இல்லை. அப்போ இது என்னது இல்லை, சப்செட் இல்லை. அதான் இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி சிம்பிள் போட்டு இதை கிராஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இப்படி போட்டால் டஸ் நாட் சப்செட். சரியா? நாட் சப்செட்னு சொல்ல, இல்லை டஸ் நாட் சப்செட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டு இப்படி வச்சா இது சப்செட். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். insert the appropriate symbol contained in or does not contain in each blank to make a true statement அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ பாருங்கள் 10 20 30 10 20 30 இங்கே இருக்குது. அப்போது இது சப்செட். ஓகேவா? அடுத்தது இங்கே PQR கொடுத்துருக்காங்க. இங்கே WXYZ. அப்போ இது டஸ் நாட் சப்செட். அவ்வளோதான். சரியா? ஸோ இங்கே நான் போடணும், நான் உங்களுக்கு இங்கேயே போட்டுட்டேன். இங்கேயே ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா? ஸோ இங்கேயே கொடுத்துட்டாங்க. அதே போல் இதுக்கும் கொடுத்துட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.7 பாருங்கள். ரைட் ஆல் த சப்செட்ஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏ கமா பி. இப்போ ஏன்ற ஒரு செட்டு கொடுத்துறாங்க. இந்த செட்டில் வந்து ஏ கமா பின்னு எலமெண்ட்ஸ் இருக்குது. இதோடைய சப்செட் எல்லாத்தையும் எழுத சொல்கிறாங்க. நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எழுத சொன்னேன்ல, அதே போல் தான். அதில் இருக்கிற சப்செட்லாம் எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு எம்டி செட் எழுதணும். இதோ இது எம்டி செட்னு எழுதிட்டாங்களா? இதுதான் எம்டி செட். எம்டி செட்டோட சிம்பிள் இப்படி தான் இருக்கும். சரியா? அதாவது இப்படி போட்டு இப்படி கிராஸாக எடுத்துக்கணும். ஓகேவா? ஓ போட்டு கிராஸாக அடிக்கணும். சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு போட தெரியல, மறந்துட்டேன் அப்படின்னா இப்படி போட்டுக்கலாம். இதுவும் எம்டி செட் தான். சரியா? ஒன்று இப்படி போடுங்க, இல்லை இப்படி போடுங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எம்டி செட். ஓகேவா? ஸோ எம்டி செட். அப்புறம் ஏவை தனியாக எழுதணும், அடுத்தது பிஏ தனியாக எழுதணும், அப்புறம் ஏபியை சேர்த்து கம்மாவை போட்டு இப்படி எழுதணும். ஸோ இது ஒவ்வொன்றுமே இதோடைய சப்செட்டு தான். ஸோ சப்செட்ஸ் ஆஃப் ஏ ஆர் எம்டி செட் ஏ பி ஏ கமா பி. அவ்வளோதான். ஸோ கரெக்டாக அந்த ப்ராக்கெட் போட்டு எழுதணும், ப்ராக்கெட் போடாமல் எழுதக்கூடாது. சரியா? அடுத்தது ப்ராப்பர் சப்செட். ப்ராப்பர் சப்செட்னா என்னென்னா, லெட் ஏ அண்ட் பி ஆர் 2 செட்ஸ். ஏபி அப்படின்னு 2 செட்டு எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்ற ஒரு செட் இருக்குது, பியில் செட் இருக்குது. ஏன்ற சம் எலமெண்ட்ஸ் இருக்குது, பியில் சம் எலமெண்ட்ஸ் இருக்குது. இஃப் ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் பி அண்ட் ஏ நாட் ஈக்குவல் டு பி, தென் ஏ இஸ் கால்ட் எ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி. ஓகேவா? அண்ட் வி ரைட் ஏ கண்டெய்ன்ட் இன் பி. சரியா? அதாவது என்னென்னா, இது ப்ராப்பர் சப்செட்னு எப்போ சொல்கிறாங்கன்னா, ஏவும் பியும் நாட் ஈக்குவலாக இருக்கணும்.
அட் தி சேம் டைம் ஏல இருக்கிறது எல்லாமே பிக்கு சப்செட்டாக இருக்கணும். இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள், எக்ஸாம்பிளோட சொன்னால் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஏல 1 2 5 இருக்கா, பியில் என்ன இருக்குது 1 2 3 4 5ன்னு இருக்குது. சரியா, இப்போ ஏல இருக்கிறது எல்லாமே பியில் இருக்குது, அட் தி சேம் டைம் இப்படி இருக்குது பியில் எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸும் இருக்குது. அப்போ ஏவும் பியும் நாட் ஈக்குவல். அட் தி சேம் டைம் ஏல இருக்கிறது எல்லாம் பியில் இருந்தால் அது என்னன்னு சொல்லியிருக்கேன், சப்செட்னு சொல்லியிருக்கோமா. அப்போது 2 கண்டிஷன் நம்மளுக்கு ப்ரூவ் ஆகிடுச்சு. ஏல இருக்கிறது எல்லாமே பியில் இருக்குது, அதனால் இது சப்செட்டு. அட் தி சேம் டைம் ஏவும் பியும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இல்லை, அதனால் இது என்னது ப்ராப்பர் சப்செட் அப்படி. ஓகேவா, அதை தான் தென் ஏ இஸ் ஏ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி, ஏ கண்டென்ட் இன் பி அப்படின்னு எழுதலாம். ப்ராப்பர் சப்செட்னா இந்த மாதிரி எழுதலாம். சரியா, ஸோ ப்ராப்பர் சப்செட்னா என்ன, ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே பியில் இருக்கணும், அட் தி சேம் டைம் ரெண்டுமே எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். சரியா, நெக்ஸ்ட்டு டிஸ்ஜாயிண்ட் செட். Two sets A and B are disjoint if they have no common elements. இப்போ disjoint செட்னா என்னன்னா, ஏன்ற ஒரு செட் எடுத்துக்கிறீங்க, பியில் ஒரு செட் எடுத்துக்கிறீங்க, ரெண்டுத்துலையுமே காமனான எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. சரியா, இப்போது ஏல 1 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஏ ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பி ஈக்குவல் டு 3 4 இந்த மாதிரி இருக்குன்னா ரெண்டுத்துமே ஏதாவது காமன் எலமெண்ட்ஸ் இருக்கா, இல்லை. ஸோ அப்போ இது என்னது டிஸ்ஜாயிண்ட் செட். ஓகேவா, ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு எம்டி அப்படின்னு எழுதணும். சரியா, ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு எம்டி. ஸோ இந்த சிம்பிளுக்கு பேர் என்ன, இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி. என் மாதிரி போடணும், பட் என்ன போட்டுறதீங்க, என் மாதிரி வளைச்சி போடணும். சரியா, ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு எம்டி, இதுதான் என்னது டிஸ்ஜாயிண்ட் செட்டுன்னு இப்படி தான் எழுதணும். சரியா, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் அதை பாருங்கள், இதிலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் எக்ஸாம்பிளில். ஏ ஈக்குவல் டு 20 22 23 24 அதே போல் பி உடைய எலமெண்ட்ஸ் ஆர் டிஸ்ஜாயிண்ட் செட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிஸ்ஜாயிண்ட் என்ன சொன்னால் ரெண்டுமே காமன் எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இதில் இருக்க எலமெண்ட் எதுவுமே இதில் இருக்காது. ஸோ ஏவுடைய எலமெண்ட்ஸ் எடுத்தாச்சு, பியுடைய எலமெண்ட்ஸ் எடுத்தாச்சு, ரெண்டுத்துமே காமன். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி எழுதியாச்சா. ஸோ இன்டர்செக்ஷன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பினா அப்போ ஏவுடைய எலமெண்ட்ஸ் இன்டர்செக்ஷன் பியுடைய எலமெண்ட்ஸ் எழுதியாச்சு. இப்போ ரெண்டுத்துமே காமனான இருக்க எலமெண்ட்ஸ் எழுதணும். ஸோ நம்மளுக்கு காமனான எலமெண்ட்ஸ் என்ன எதுவுமே இல்லை, அதனால் எம்டியாக இதை எழுதியிருக்காங்க, எம்டி செட்னு போட்டிருக்காங்க. ஸோ எம்டின்றதுனால இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருக்காங்க, இந்த ப்ராக்கெட் போட்டுட்டு உள்ளே எதுவுமே எழுதலை, எம்டி செட். அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு எம்டி. ஸோ ஏ அண்ட் பி ஆர் டிஸ்ஜாயிண்ட் செட், அவ்வளோதான். சரியா, நெக்ஸ்ட்டு அடுத்தது பவர் செட். The set of all subset of A is called the power set of A. It is denoted by P of A அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ பவர் செட்னா என்னென்னா ஆல் த சப்செட் தான் பவர் செட்டுன்றாங்க. என்னென்ன சப்செட்லாம் இருக்கும் மொத்தமாக எடுத்து எழுத தான் பவர் செட்டு. ஓகேவா, ஸோ இப்போ எழுதி எக்ஸாம்பிள் பார்ப்போம். A ஈக்குவல் டு 2 3 தென் ஃபைண்ட் த பவர் செட் ஆஃப் A. ஸோ ஏவுடைய வேல்யூவை 2 3ன்னு கொடுத்துட்டாங்க. இதனுடைய பவர் செட் எழுத சொல்கிறாங்க. பவர் செட் நம்ம என்ன எழுதுவோம், ஃபஸ்ட்டு சப்செட்டெல்லாம் எடுத்து எழுதுவோம். சரியா, அதுக்கப்புறம் தான் நம்ம பவர் செட் எழுத முடியும். ஸோ சப்செட் நமக்கு என்னென்னு தெரியும், ஃபஸ்ட்டு எம்டி செட் எழுதுவோம், அப்புறம் 2, அப்புறம் 3 அண்ட் 2 3. ஸோ இது எல்லாத்தையும் எழுதியாச்சு. இப்போ இதோடைய பவர் செட் எழுதணும். ஸோ பவர் செட்னா பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு இது மொத்தமாக ப்ராக்கெட் போட்டு எழுதணும். இதை மொத்தமாக ப்ராக்கெட் போட்டு எழுதணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே இது எல்லாத்தையும் எழுதணும். எம்டி 2 3 2 3 2 3 இது எல்லாத்தையும் எழுதணும், அவ்வளோதான். ஸோ வெறும் சப்செட்னா ஃபஸ்ட்டு இதை எழுதிங்க, தனித்தனியாக எல்லா சப்செட்டையும் போட்டு கமா போட்டு எழுதுறீங்க. அடுத்து பவர் செட்னா எல்லாத்தையும் மொத்தமாக ப்ராக்கெட்டில் போட்டு எழுதுறீங்க, அவ்வளோதான். சரியா, அதே போல் இங்கே இன்னொன்று கொடுத்துருவாங்க பாருங்க, ஏ ஈக்குவல் டு எம்டி செட்டு அண்டு ப்ராக்கெட் உள்ள ஒரு எம்டி. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை பவர் செட் ஆஃப் ஏ எழுத சொல்கிறாங்க. ஸோ அகைன் என்ன பண்ணணும், ஒரு பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கோ. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக இங்கே ஆன்சர் கொடுத்துட்றாங்க, ஒரு பெரிய ப்ராக்கெட் போட்டு ஃபஸ்ட்டு எம்டி. சரியா, அதாவது இதுக்கு நீங்கள் எப்படி சப்செட் எழுதுவீங்க, எம்டி, அப்புறம் இது தனியாக எழுதணும், இந்த இடத்தையும் சேர்த்து எழுதணும், அப்புறம் இது மொத்தமாக எழுதணும். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு எம்டி. சரியா, அதுக்கப்புறம் அதை தனியாக இங்கே எழுதியிருக்காங்க, ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதியிருக்காங்க, அப்புறம் இதை தனியாக எம்டிக்குள்ளே எம்டி, அதை தான் இங்கே இப்படி இத்தனை ப்ராக்கெட் போட்டு எழுதியிருக்காங்க. சரியா, ஸோ இந்த இது புரியலை, நான் திருப்பி கேளுங்க, கமெண்ட்டில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. சரியா, இது என்னென்னா இப்போ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு கேட்பாங்க, அண்ட் நம்பர் ஆஃப் சப்செட்னு கேட்பாங்க. அப்போ இந்த ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 2m -1 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, நம்பர் ஆஃப் சப்செட்னு கேட்டால் n ஆஃப் p ஆஃப் a ஈக்குவல் 2m அது எழுதணும். நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்னு கேட்டாங்கன்னா, இல்லை ப்ராப்பர் சப்செட்னுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், 2m -1. இப்போ கீழே கொஸ்டின் கொடுத்துட்டாங்க பாருங்கள், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் எ செட் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. x ஈக்குவல் டு ஏபிசி XYZ.
இப்போது நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் எத்தனை, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்குன்னு ஃபஸ்ட் நமக்கு தெரியணும். சரியா? ஸோ நம்பர் ஆஃப் சப்செட் கண்டுபிடிக்கணும், நம்மளுக்கு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்குன்னு தெரியணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதியிருக்கலாம். தென் n ஆஃப் எக்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை முதல்ல எழுதணும். எத்தனை எலமெண்ட் இருக்குது? 6 எலமெண்ட்ஸ் இருக்கா? அப்போ n ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6. இப்போது நம்பர் ஆஃப் சப்செட், நம்மளுக்கு ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன, நம்பர் ஆஃப் சப்செட்டா? அப்போ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஈக்குவல் டு n ஆஃப் p ஆஃப் எக்ஸ். சரியா? நம்மளுக்கு செட்டு இங்கே நேம், செட்டோட நேம் என்ன, எக்ஸ். அப்போ n ஆஃப் p ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2/6. ஏன்னா நமக்கு என்ன கண்டுபிடிச்சோம், n ஆஃப் எக்ஸில் 6 தானே கண்டுபிடிச்சோம். அப்போ 2/6. இங்கே என்ன நம்பர் வருதோ அதை 2 உடைய பவரில் எழுதணும். சரியா? சப்போஸ் 8 வந்தால் 2/8, 10 வந்தால் 2/10, இங்கே 6 வந்தனால 2/6. 2/6 என்ன, 2 × 2 × 2 × 2 × 2 எல்லாத்தையும் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். 6 டைம் 2 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 64. ஸோ நம்பர் ஆஃப் சப்செட் 64 முடிஞ்சது. அடுத்தது இந்த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன, n ஆஃப் p ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. சரியா? n ஆஃப் p ஆஃப் எக்ஸ் இப்போ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம், என்னது 64ன்னு. ஓகேவா? அண்ட் -1. அப்போ 64 - 1 என்ன ஆன்சர், 63. அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த கிளாஸில் டைப் ஆஃப் செட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த டைப் ஆஃப் செட் எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த செட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எக்ஸசைஸ் 1.2 பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.